கதையின் தலைப்பு கிளியும் ஞானமிகு தாத்தாவும். ரங்கசாமி ஒரு கனிவான முதியவர். அவர் காய்கறிகளை வளர்த்து பறவைகளுடன் பேசிக்கொண்டு நாட்களை கழித்தார். அவற்றில் கிளி என்ற ஒரு சிறிய கிளி அவருக்கு பிடித்த தோழியாக மாறியது. ஒவ்வொரு காலையிலும் தாத்தா அவளை குட் மார்னிங் கிளி என்று வாழ்த்துவார். அதற்கு அவள் ஒரு மகிழ்ச்சியான குரலில் குட் மார்னிங் தாத்தா என்று பதில் சொல்வாள். ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரர்கள் காடுகளுக்கு வந்தார்கள். அவர்கள் ஒரு வலையை வீசி பல பறவைகளை பிடித்தார்கள். கிளியும் அதில் அடக்கம். ரங்கசாமி அவர்களை துரத்தி, தயவு செய்து அவளை எடுத்துச் செல்லாதீர்கள், அவள் என் நண்பர் என்று கத்தினார். ஆனால் வேட்டைக்காரர்கள் சிரித்துவிட்டு நடந்தார்கள். பல நாட்களாக அந்த வயதானவர் அமைதியாக இருந்தார். கிளியின் பாடல்கள் இல்லாமல் அவரது தோட்டம் வெறுமையாக இருந்தது. இதற்கிடையில் சந்தையில் கிளி தாத்தாவின் குரலை நினைவில் வைத்துக்கொண்டு சாப்பிடவோ பேசவோ மறுத்துவிட்டது. இதை பார்த்த ஒரு கனிவான பழ வியாபாரி வேட்டைக்காரர்களிடமிருந்து பறவையை வாங்கி காடுகளுக்கு அருகில் விடுவித்தார். கிளி நேராக ரங்கசாமியின் குடிசைக்கு பறந்தது. அவள் அவரது தோளில் அமர்ந்த உடனேயே தாத்தாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. நீ திரும்பி வந்துவிட்டாய், என் அன்பான நண்பனே என்று அவர் கிசுகிசுத்தார். அந்த நாள் முதல் ரங்கசாமி எந்த பறவையையும் கூண்டில் அடைத்து வைப்பதை நிறுத்தினார். அதற்கு பதிலாக அவை சுதந்திரமாக வாழ தீவனங்களையும் கூடுகளையும் கட்டினார். கிளி எப்போதும் அங்கேயே இருந்தது. ஆனால் அவள் வந்து போக சுதந்திரமாக இருந்தாள். ஒவ்வொரு காலையிலும் அவள் இன்னும் குட் மார்னிங் தாத்தா என்று பாடுவாள். அது சுதந்திரம் மற்றும் அன்பின் பாடல். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், உண்மையான அன்பு கட்டப்படுத்தாது, விடுதலை அளிக்கும்.